ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெல்லாஸ் ஹோம் குக்கிங். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். குக்கரில் 1 கிலோ மட்டன் பிரியாணி உதிரி உதிரியாக குழையாமல் மணமாக சுவையாக எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இடையிடையே டிப்ஸ் சொல்லியிருக்கேன், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் பண்ணி போடும்போது மணமும் சுவையும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, 5-6 மிளகாய் வத்தல் ரொம்ப குறைவான தீயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். 1 பீஸ் பட்டையை சின்ன சின்னதாக உடச்சி சேர்த்துருக்கேன். 10-12 கிராம்பு, 5-6 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, அரை டீஸ்பூன் ஜீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு குறைவான தீயில் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். வேற பாத்திரத்துக்கு மாற்றி ஆறுனதும் நல்லா பவுடர் பண்ணிட்டு வந்துடலாம். கம்மன்னு நல்ல வாசனையாக இருக்குது. அப்படியே இருக்கட்டும். நான் இன்றைக்கி 1 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். 3/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், தேவையான அளவு பொடி உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது மஞ்சள் மிளகு ரெண்டும் சேர்க்குறதால மசாலா பவுடர் பண்ணும்போது இந்த 2 மசாலாவுமே சேர்க்கலை. மட்டனை தனியாக வேக வச்சு எடுக்கிறதால புதுசாக செய்கிற பேச்சுலர்ஸுக்கு கூட ஈஸியாக இருக்கும். தண்ணி அளவுகள் சரியாக வரும். மூழ்கிற அளவு தண்ணி சேர்த்து மூடி வச்சு வேக வச்சிடலாம். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் நெய், 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 400 கிராம் வெங்காயம் நீளவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். 4 கப் இருக்குது. ஒரு கை நிறைய வெங்காயம் எடுத்து நல்லா பொன்னிறமாக பொரித்து எடுத்துக்கலாம். இது தனியாக இருக்கட்டும். மீதி இருக்கக்கூடிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மசாலா பவுடர் பண்ணி எடுக்கும்போது கரம் மசாலா பொருட்கள் சேர்த்துருக்கோம். அதனால் எந்த கரம் மசாலா பொருட்களும் தாளிக்க வேண்டிய தேவையில்லை. 3 பச்சை மிளகாய் நீளவாக்கில் நறுக்கி எடுத்திருக்கேன். 2 பிரிஞ்சி இலை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. 2 ரம்ப இலை, 2 கைப்பிடி அளவு புதினா, 2 கைப்பிடி அளவு பொடியாக நறுக்கின மல்லி இலை, வதங்கினதும் 1/2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கோம். அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 3 தக்காளி 1/2 கப் அளவில் இருக்குது. தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம ஃப்ரெஷ்ஷாக பவுடர் பண்ணி வச்சுருந்த பிரியாணி மசாலா குறைவான தீயில் வதக்கி விட்டுக்கோங்க. அரை கப்போட கொஞ்சம் கூடுதலாக தயிர், மீடியம் புளிப்புள்ள தயிர் பார்த்து எடுத்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக புளிப்பு இருந்தாலும் நல்லா இருக்காது. நல்லா கலந்து வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்த மட்டன் சேர்த்துடலாம். மட்டன் மட்டும் சேர்த்துக்கோங்க. திரும்ப தண்ணி சேர்க்கும்போது மட்டன் வேக வச்ச தண்ணியும் சேர்த்துக்கலாம். 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மசாலா எல்லாம் மட்டனில் கலக்கும்படியாக நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கிலோ பாஸ்மதி அரிசிக்கு 1 கிலோ மட்டன் வேக வச்சு சேர்த்துருக்கேன். தண்ணி அளவுகள் பார்த்துடலாம். 1 கிலோ அரிசி 5 கப் இருக்குது. 5 கப்புக்கு 10 கப் அளவில் தண்ணி சேர்க்கணும். 1.25 கப் அளவு மட்டன் வேக வச்ச தண்ணி இருக்குது. மீதிக்கு 8 கப் அளவு சாதாரண தண்ணி. மொத்தத்தில் 10 கப் அளவு தண்ணி அளவுகள் இருக்குது. 1:2 5 கப் அரிசிக்கு 10 கப் தண்ணி சரியான அளவாக இருக்கும். தண்ணியை சேர்த்துடலாம். 1 கிலோ பாஸ்மதி அரிசி அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்கேன். கப் அளவில் 5 கப். அரிசியில் தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம். மீடியம் சைஸ் எலுமிச்சம்பழத்தில் பாதி எலுமிச்சம்பழத்தோட சாறு, சின்ன பழமாக இருந்தால் முழுசாக 1 சேர்த்துக்கோங்க. எலுமிச்சம்பழ சாறு சேர்க்கும்போது அரிசி உதிரி உதிரியாக குழையாமல் வரும். ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாம். மட்டன் வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துருந்தோம். கொதிச்சதுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துக்கலாம். மூடி வச்சு கொதிக்கட்டும். கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. தேவையான அளவு பொடி உப்பு. ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா உப்பு சரி பார்த்துக்கோங்க. தண்ணியில் உப்பு சரி பார்க்கும்போது சரியான அளவோட கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். லேசாக உப்பு கரிச்சாப்பில் இருக்கணும். அப்போ தான் வெந்து வரும்போது சரியாக இருக்கும். தண்ணி கொதித்து கலந்து விட்டதுக்கப்புறமா தண்ணி அளவும் அரிசி அளவும் ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ தான் தண்ணி அளவு சரியான அளவாக இருக்கும். சரியாக இருக்குது. குக்கரை மூடி ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு விசில் வந்து கீழே இறக்கி வச்சுருக்கேன். சில குக்கரில் 7-8 நிமிஷத்துக்குள்ளாடியே ப்ரெஷர் அடங்கிரும்.
அப்படி ப்ரெஷர் ரொம்ப இருந்ததுன்னா 7-8 நிமிஷத்துக்குள்ளாடி மெதுவாக இந்த மாதிரி திறந்து எடுத்துக்கோங்க, இல்லைன்னா குழஞ்சி போயிடும். 7 நிமிஷம் போல் ஆயிருக்கு, திறந்து எடுத்துடலாம். கொஞ்சம் அளவுகளில் செய்யும்போது சில சமயங்களில் 2-3 விசில் தேவைப்படலாம். 1 கிலோ இந்த மாதிரி பெரிய குக்கரில் வேக வச்சு எடுக்கும்போது கண்டிப்பாக 1 விசிலில் இந்த மாதிரி ஆஃப் பண்ணி எடுத்துடணும். நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா உதிரி உதிரியாக அழகாக வந்துடும். குக்கர்லேயே வச்சிங்கன்னா வறண்டு போயிடும். வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கணும். கடைசியாக நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருந்த ஃப்ரைடு ஆனியன், 1 ஸ்பூன் நெய். மட்டன் நல்லா வெந்து வந்திருக்கு. நம்ம ஃப்ரெஷ்ஷாக மசாலா பவுடர் பண்ணி சேர்த்ததால் நல்ல வாசனையாக இருக்குது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பெல்லாஸ் ஹோம் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.